ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸ் ஒன்று வெட்ட போகிறேன். அதை எப்படி வெட்டுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள், பீஸ் வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதை அப்படியே பிரித்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து ஓப்பனு, நம்ம சைடு வந்து மடிச்சது ஃபோல்டிங்கு. வந்து எல்லா ப்ளவுஸுக்கு நார்மலாக மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் மார்க் பண்ணணும். இது வந்து மடிச்சு அடிக்க. இதையும் அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், கோடு போட்டாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ண வேண்டியது தான். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வந்து இப்படி கசகசன்னு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஷோல்ட்ரு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் ஷோல்ட்ரு ரெண்டையும் பிடிச்சி நம்ம ப்ளவுஸ் மடிக்கிற மாதிரி தான் இப்படி 2 சேம் ஒரே அளவாக பிடிச்சிட்டு ஊசி வச்சு இப்படி பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். அதே போல் இந்த ஹாமோலில் பாருங்கள், இந்த 2 ஹாமோலும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு இங்கேனையும் ஒரு ஊசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு. இப்படி இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடும்போதே கரெக்டாக தான் உட்காரும். இருந்தாலும் இங்கனக்குள்ளேயும் ஒரு பின் பண்ணிக்கலாம், இல்லை வெட்டலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாட்டத்தில் பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் பின் பண்ணியாச்சு. ஷோல்ட்ரு, இந்த ஹாமோலில் ஒரு பின் இருக்குது, பட்டியில் ஒன்று, நெக்கில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு, இந்த ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு இங்கே பட்டி கரெக்டாக இருக்குது. இந்த கோடுகிட்ட ரெடி அளவு பட்டி இது. அப்படியே வரைஞ்சிக்கலாம். புதுசாக பழகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த நெக்கு கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நெக்கு முடிகிற இடத்துல ஒன்று, அதே போல் இந்த ஷோல்ட்ரு தையல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கு. எக்ஸ்ட்ரா துணி வேணும் அப்படிங்கிறதுக்காக அட்டாச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே கீழேயும் இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. எப்பயும் வந்து ஸ்லீவ் வந்து இப்படி மேலே தூக்குன மாதிரி தான் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவ் கையை வந்து இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக. இப்போ வந்து இந்த தையல் எங்கே இருக்கோ இந்த தையலுக்கு நேராக ஒன்று, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி மார்க் பண்ணிக்கலாம் வரைஞ்ச இடத்துலலாம். இப்போ உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு இருக்குது, இந்த இடத்துல மார்க் பண்ண செய்யுங்கிறது உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டேப் வச்சு அளந்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஷோல்டர் எக்ஸ்ட்ரா தையல் விட்டுருக்கிற இடத்துல இருந்து இங்கே பார்த்தோம்னா 5.75 வருது. அதே 5.75 இதுக்கு நேராக வச்சு ஒரு மார்க் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த உயரம் 8.1 வருது. அதே அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சுத்தளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு, பத்தரை இருக்குது, அதே பத்தரையை கீழே பாட்டத்தில் பட்டி மடிக்கிற இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வரைஞ்சிக்கலாம். அந்த மார்க் எங்கெங்கே கொடுத்துருக்குமோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா
பாருங்கள், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த சென்டரில் இருந்து ஒரு 1.25 கரெக்டாக பாயிண்ட் பண்ணி 1.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிட்டுக்காக விடுறேன். இப்போ வந்து இந்த கவு ஸ்கேல் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக உட்காரோம். இந்த இடத்துலையும் எங்கேனையுமோ கோடு கிட்ட சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம சென்டர் மார்க் பண்ண இடத்துல மார்க் கிட்ட கரெக்டாக இருக்குது. அப்படியே வரைஞ்சிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் தட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே ரெடி அளவு இருக்கோ அந்தந்த இடத்துல கோடு இருக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் உயரத்துக்கு. அதே போல் உங்களுக்கு ஷோல்டருக்கும் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் தட் முடிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேக் கட் பண்ணிட்டோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அப்படியே திருப்பிக்கலாம். கரை பக்கம் இந்த ஓப்பன் சைடு நம்ம சைடு இருக்குது. இதை வந்து 2ஆக மடிச்சுப்போம். இப்போ வந்து 4 பீஸ் இருக்குது. இப்போ இதில் இந்த 4 பீஸ் வந்து அப்படியே மடித்து ஸ்லீவுக்கு பேக் தட்டில் எப்படி கீழே மடிக்கிறதுக்கு மார்க் பண்ணமோ அதே போல் தான் ஒரு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங்கு. அதுக்கப்புறம் உள்ளே மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவை வந்து ஃப்ரண்ட்டு மேலே இருக்கணும், பேக் வந்து கீழே இருக்கணும். இந்த மாதிரி தான் போடணும். போட்டு கட் பண்ணணும். பாருங்கள், கீழே பாட்டத்துக்கு கரெக்டாக அந்த கோடு கிட்ட வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தையல். இந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்க. அங்கனக்குள்ளே ஒரு மார்க்கிங்கு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. இதையும் அப்படியே பிடிச்சி இந்த இடத்துலையும் ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா பாடி பீஸ் வந்து தூக்கி பிடிச்சிட்டேன். இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து துணி பத்தாமல் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா துணி போடணும். கவு ஸ்கேல் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 2 பீஸ் மட்டும், இப்போ 4 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 2 மட்டும் மேலே எடுத்துட்டு கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்காக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே இறக்கி வெட்டி கரெக்டாக ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். பாருங்கள், குடஞ்சாச்சு. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் போட்டுக்கலாம். அதே போல் இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ இதுதான் வந்து ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா துணிக்கு வந்து நாம் மறுபடியும் வெட்டணும். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதான் ரெடி அளவு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். அது ஃப்ரண்ட்டு புரிஞ்சு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். நிறைய பேருக்கு இது தான் புரியாது. மிஸ்டேக்கே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் வரும். பாருங்கள், கிராஸ் பீஸ் இது. இந்த இடத்துல ஷோல்டர் இந்த இடத்துல போட்டு இதுவும் ஸ்லீவும் இப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக ஜாயின் ஆகுது. இது ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வந்துருக்கு. பாருங்கள், இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிராஸ் அழகாக வந்து உட்காரும். இப்போ அப்படியே அது மேலே வரைஞ்சிக்கலாம். பேக் தட்டு எங்கே முடியுதோ அங்கே ஒரு கோடு, ஷோல்டர் கிட்ட
அப்புறம் இந்த சைடு அட்டாச்சிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். வந்து நம்மளுக்கு பேக் தட்டு இதோட போதும், எடுத்துருவோம். தையலுக்காக விட்ட இடத்துலையும் கோடு போட்டிருக்கோம், அதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் தட்டோட அளவு. இதிலேருந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. நெக் வந்து முன்னாடி ரொம்ப லூஸாக இருக்குது, ஷோல்ட்ரு இறங்கி வருது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராப்ளமே வராது. இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வெட்டிக்கிட்டிங்கன்னா. இப்போ வந்து ஊசியெல்லாம் எடுத்துருவோம். இந்த ப்ளவுஸில் வந்து ஊக்கு பக்கம் எடுத்துட்டு இந்த ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த தையல் எப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது. இந்த இடத்துல கரெக்டாக இந்த பீஸை வச்சு ஃப்ரண்ட்டை இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா பாருங்கள், நெக்கு கரெக்டாக வந்து நம்ம 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் தான் வரும். இதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நெக் வந்து வரைஞ்சாச்சு. இந்த இடத்த அப்படியே பிடிச்சிட்டு இந்த டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த பட்டிக்கிட்ட இந்த தையல் வந்திருக்கிற இடத்துல, பட்டி அட்டாச்சிங் பண்ணுற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி அதுக்கு கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு இருந்துச்சுன்னா போதும். இந்த இடத்துக்கு வந்து இந்த ஹார்மோல் தையல், இந்த தையல் போட்டு இருக்கிற இடத்த கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஆமோல் முடியுது, பேக் தட்டுக்கு வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஆமோல் தையல் போட்டிருக்கிறதும் இந்த பட்டியோட அட்டாச்சிங் தையல் இருக்கிறதும் அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த டாட் மெயினானது ஊக்கு பக்கம் இப்படி உள் பக்கமாக பட்டியை மடிச்சிட்டு டாட் எங்கே பிடிச்சிருக்காங்களோ இந்த தையல் இருக்கிற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு அட்டாச்சிங்க்கு விட்டுட்டு இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து அந்த ப்ளவுஸ் வேண்டியதில்லை. இப்படி வச்சுட்டு 1 இன்ச்சு மொத்தம் 3 இன்ச்சு பார்த்திங்கன்னா தெரியும். சென்டரில் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த பட்டிக்கு அட்டாச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த டாட்டோட தையல் இருக்கிற இடத்துல ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த கோட்டில் இருந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர் வந்து சென்டர் பிடிச்சிக்கணும். சென்டர் பிடிச்சிட்டு இந்த டாட்டை பிடிச்சிக்கோங்க. இதான் சென்டர் வந்துடும். பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இங்கே ரெடி அளவு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஷோல்டர் அட்டாச்சிங் போட்டிருக்கிற தையல்கிட்ட போட்டு இப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா, ரொம்ப இழுக்கக்கூடாது, ஒரு நார்மலாக இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா சென்டர் கோடுக்கு சென்டர் மார்க்கிங்க்கு கரெக்டாக வருது. அது எந்த அளவுக்கு இருக்கோ டாட்டு அந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் வந்து அப்படியே வரைஞ்சி வெட்டிக்க வேண்டியது தான். பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து நீட்டாக மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இதை வெட்டி எடுத்துக்கிறேன்.
அதில் சட்டை ஒன்று போட்டுக்கலாம். பட்டிக்கு எடுத்துக்கலாம். அட்டாச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு சும்மா கொஞ்சம் போட்டோம்னா போதும். ஏன்னா துணி அளவாக தான் இருக்குது. ப்ளவுஸ் பெருசு, 1 மீட்டர் துணி தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து 1.25 மீட்டர் வரும். இந்த பட்டி எங்கனக்குள்ளே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒன்று பாருங்கள். தையல் இங்கே தான் இருக்குது, அதுக்கு நேராக ஒன்று, அதுக்கு பக்கத்தில் ஒன்று. இந்த இடத்துல இந்த டாட்டுக்கிட்ட ஒரு விரலை வச்சுட்டு அந்த தையல் இருக்கிற இடத்துல அப்படியே திருப்பி எந்த இடத்துல தையல் இருக்கோ அங்கே ஒன்று, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. அதே போல் தான் இந்த எண்டும். ஆரத்தில் மட்டும் ஒரு ஒர்க்கட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து துணி அளவாக இருக்கிறதுனால வேறு கலரில் வந்து நான் பட்டி இன்னும் ஒரு பாதி வேணும் இல்லையா, அதை வந்து வேறு கலரில் எடுத்துக்கிறேன். அப்படியே சுற்றி வெட்டிக்கலாம். ஒரு சிலர் வந்து அதிகமான துணி கொடுப்பாங்க, அதில் மீந்து இந்த மாதிரி மீத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி பத்தாத துணிக்கு உள்ள பட்டி வந்து வேறு கலர் கொடுத்துக்கலாம், தப்பில்லை. வந்து பட்டி துணி எடுத்தாச்சு. பட்டன் பட்டி காஜா பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கான விட்டு எடுத்துப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், உள்ளே மடித்து அடிக்கிறதுக்கு வேணும். இப்போ வந்து இருக்கிற பிட்டில் ஸ்லீவுக்கு கொஞ்சம் சைடில் வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த உயரத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற துணியில் தான் வந்து கிராஸ் பீஸ் எடுக்க போகிறேன். பாருங்கள், கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் முடிஞ்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கீழே அட்டாச்சிங்க்கு பட்டி. இது வந்து கிராஸ் பீஸு, இது வந்து பட்டன் பட்டி காஜா பட்டிக்கு. இந்த 4 விட்டு வந்து ஸ்லீவுக்கு பத்தாத்துக்கு. இவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சு. ரொம்ப ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம். இது வரைக்கும் துணி பத்துற அளவுக்கு கட் பண்ணுங்கள். சப்போஸ் பத்தாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் போது பெரிய துணி வேணும் அப்படின்னு சொல்லி ரிட்டன் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணுறத விட ஸ்டார்டிங்லேயே அதை நீங்கள் பார்த்துருங்க, எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை சுத்தளவு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிட்டன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.